எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான தகவலோடு உங்களை சென்றவரை மற்ற மகிழ்ச்சி. தமிழக அரசியல், தேசிய அரசியல் கலைகார்த்தங்கள், அரசியல் தலைவர்கள் குறித்த செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணரம் மீன் போகாது. ஒரு ரொம்ப குறுகிய ஒரு காணொளி என்று சொல்லலாம். மிக மிக சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், பட் ரொம்ப சுவையான ஒரு அரசியல் பரிமாணம். தமிழக அரசியல் களத்திலே எப்படி வேகமாக காட்சிகள் மாறி வருகின்றன அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தவரை இங்கே பாஜகவுக்கு பெரிய ஒரு வீரியமும் வளர்ச்சியும் இருந்தது அப்படிங்கிறது பெரிய அளவில் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், கட்சி சாராதோர் இவங்கள்லாம் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கின்றனர் அப்படிங்கிறத நம்ம நன்றாக பார்த்துருக்கிறோம். அண்ணாமலை தமிழக தலைவராக பதவியேற்ற பிறகு நடந்த முதல் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் 2024 பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 11-12% வாக்குகளை பெற்றிருந்தது. அதற்கு முன்னாடி பாஜக அவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் பெற்றதே இல்லையா? வரலாற்றிலே இதற்கு முன்பு பாஜக ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சில இடங்களில், குறிப்பாக கோவை மற்றும் சுற்று வட்டாரங்கள், அதே போல் நாகர்கோவில், கன்னியாகுமரி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் பாஜகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. ஆக இது ஏன் முதல் தடவை மாதிரி இப்படி பேசப்படுகிறதுன்னு பலரும் கேட்கலாம். அதற்கு முக்கியமான காரணம் சமீப வருடங்கள், குறிப்பாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு அச்சாணியில் தான் தமிழக அரசியல் சுழன்று வந்திருக்கிறதுங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அவருடைய ஆட்சி நிறைய குறைகளை எடுத்து சொல்வதற்கு, அதே போல் பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு இருக்கிற 39 எம்பிஸ், முழுவதுமாக வெற்றி பெற்ற எம்பிஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி எல்லாரும் கேட்கும்பொழுது அதற்கு பதில் சொல்லும் வகையில் இப்படி எதற்கு எடுத்தாலும் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை திமுக கிட்டத்தட்ட ஒரு தந்திரமாக, யுக்தியாகவே பயன்படுத்தி வருகிறது. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இதற்கு முன்பு சமீப வருடங்களில் இருந்த தமிழக பாஜக தலைவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த சமயங்கள் பாஜக கட்சி ரீதியாக பெரிய அளவில் வளர்ந்திருக்கலாம், கட்சி ரீதியாக பலம் பெற்றிருக்கலாமே ஒழிய இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உடைக்க இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள், குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இல்லை யாராகட்டும், அவங்க பெரிய அளவில் முயற்சிகள் எடுக்கவில்லைன்னு சொல்லலாம். இல்லை அவங்க எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமலும் போயிருக்கலாம். இப்படியாகத்தான் இருந்திருக்கிறது. அதை பெரிய அளவில் கையில் எடுத்து முறியடித்த ஒரு கிரெடிட் உறுதியாக முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு போகும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. ஆக அந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த 12% வாக்குகளுக்கு முழுமையாக இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட 60-70% கிரெடிட் உறுதியாக அண்ணாமலைக்கு தான் கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இது அவருடைய எதிரிகள், அரசியல் எதிரிகள் ஒப்புக்கொள்ளாமல் பண்ணாலும் கூட உண்மை இதுதான். ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைவராக இருந்தால் ஒருவேளை அதிமுக கூட்டணி வைப்பதிலே சிக்கல் வரும் ஒன்று. இன்னொன்று, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் தனியாக போட்டியிட வேண்டுமா? அப்படி தனியாக போட்டியிட்டால் ஒரு சில எம்எல்ஏஸ் கூட நம்ம பெற முடியுமா என்று தேசிய தலைமைக்கு இருந்த ஒரு அச்சம். அது என்ன காரணம் தெரியல. ஏன்னா பாஜக இதற்கு முன்பு இங்கே இன்னும் வீக்காக இருந்திருக்கு. அப்போதெல்லாம் பெரிய அளவில் அச்சப்படாத தேசிய தலைமை இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிமுக கூட்டணி வைத்து நம்ம உறுப்பினர் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை உயர்த்தினால்தான் இங்கே கட்சிக்கு எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துவிட்டு தான் அந்த நகர்வை செய்திருக்கிறார்கள். அதற்கு பலன் இருக்கிறதா? நயினார் நாகேந்திரனுடைய நகர்வுகள், நயினார் நாகேந்திரனுடைய ராஜதந்திரம், இல்லை அவருடைய கள அரசியல் ஞானம், இதெல்லாம் பயன் தருதா இல்லையாங்கிறது கட்டாயம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அண்ணாமலையை பொறுத்தவரை இப்போ தெளிவாக அவர் ஹீஸ் இன் அ பேக் சீட். தமிழக அரசியல் காலத்தில் அவர் ஒரு முன்னணி நபராக இல்லாமல் ஒரு ஸ்பெக்டேட்டராகத்தான் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். பாஜக அவருக்கு பிரச்சார கடமைகளை கொடுத்தால் அதை எடுத்து செய்வார். ஆனால் நயினார் நாகேந்திரன் குறிப்பாக நேற்று முன்தினம் அவர் கொடுத்திருக்கும் ஒரு பத்திரிகை பேட்டியிலே ஒரு குறிப்பிட்ட கருத்து, அண்ணாமலையுடைய பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கருத்தை பற்றி கேட்டபொழுது தெளிவாக அது கட்சியுடைய கருத்து அல்ல, அது அண்ணாமலையுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிவிட்டார். அதாவது அண்ணாமலை
வந்து இஸ் அ கைண்ட் ஆஃப் இஸ் நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் தமிழ்நாடு பிஜேபி ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். இப்போதைய தமிழ்நாடு பாஜகவுடைய திட்டங்களிலே வந்து அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது என்பதை சூசகமாக சொல்லியிருக்கிறாரா என்பது தெரியவில்லை. ஆனால் இதே போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து தமிழிசை சவுந்தரராஜனும் கொடுத்துருக்காங்க, வானதி ஸ்ரீனிவாசனும் கொடுத்துருக்கிறாங்க. இவருங்க எல்லாமே வந்து அண்ணாமலை கட்சியினுடைய இன்றியமையாத ஒரு தலைவர். அவர் சொல்லுவதை வந்து அவர் கருத்து சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரீதியில் இவங்க யாருமே சொல்லிங்கிறத நோட் பண்ணணும். இந்த விஷயங்கள் கலைவரங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இன்னொரு வெகு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அது வந்து சமீப நாட்களில் நடந்த தேர்தல் கணிப்புகள். குறிப்பாக வந்து கடந்த 1 மாதங்களாக வாரம் வந்து இந்த ஆன்லைனில் வந்து பல தேர்தல் வல்லுநர்கள், செஃபாலஜிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து கருத்து கணிப்புகளை போட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆங்கிள் என்ன வர ஆரம்பிக்கிறது சொன்னால், அண்ணாமலை தமிழக தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு பாஜக சார்பு வாக்குகள் அல்லது பாஜக கிடைத்திருக்கும் என்று நினைக்கக்கூடிய வாக்குகள் பெரிய அளவில் வந்து நடிகர் விஜயுடைய கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகிற அந்த பேட்டர்ன் எமர்ஜ் ஆக ஆரம்பித்திருக்கிறதுங்கிறது தெளிவாக சொல்லுகிறார்கள். இது சற்றிலுமே எதிர்பாராத ஒரு விஷயங்கிறது தான் கலை யதார்த்தம். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் வந்து அதிமுக இல்லை திமுகவுடைய வாக்குகளை பெரிய அளவில் சிதறடிக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்துதான் என்று சொன்னாலும், அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பர்சனல் பிராண்டுக்கு விழ வேண்டிய வாக்குகள் பாஜகவுக்கு செல்லாமல் அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லாதனால் வந்து விஜய்க்கு அந்த வாக்குகள் செல்லுகின்றன என்ற ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரை வந்து இப்போ சமீப நாட்களில் வந்து தேர்தல் வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இது உறுதியாக ஒரு பெரிய ஆச்சரியம், அப்படி சந்தேகமே கிடையாது. ஏன்னா நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம் இதை பற்றி. ரைட் விங் ஓட்ஸ், அதாவது வலதுசாரி சிந்தனை உள்ள பாஜகவுடைய வாக்குகள் அல்லது பாஜகவுக்கு போகக்கூடிய நியூட்ரல் ஓட்ஸ், பொதுமக்கள் வந்து பாஜக உறுப்பினர் ஆதரவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணாமலை மேலே இருக்கிற பற்றினால் அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவாக போகலாம். அவங்களை வந்து வலதுசாரி சிந்தனையுடைய ஓட்டர்ஸ்னு நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கிறோம். அதுபோல் வலதுசாரி சிந்தனை உள்ள வாக்குகள் வந்து உறுதியாக நடிகர் விஜயுடைய கட்சிக்கு போகாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்ஷனை வச்சு தான் இதுவரைக்கும் அரசியல் கணக்குகள் இருந்திருக்கின்றன. அதில் வந்து சந்தேகமே கிடையாது. குறிப்பாக நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பாலிசிஸ், அவங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள்லாம் பெரும்பாலும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் இருக்குது. நீட் எதிர்ப்பாகட்டும், ஆளுநர் எதிர்ப்பாகட்டும், இல்லை இங்கே வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் எடுப்பதாகட்டும், ஹிந்தி திணிப்பாகட்டும், இப்படி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்களுடைய கொள்கைகள் கிட்டத்தட்ட திமுகவுடைய கொள்கைகளுக்கு நெருக்கமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் திமுகவை தான் அவங்க பெருசாக எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்கிறது சந்தேகம் கிடையாது. இங்கே வந்து அவங்க சொல்கிறதே வந்து மாநிலத்தில் திமுக எங்களுக்கு எதிரி, தேசிய அளவில் பாஜக எங்களுக்கு எதிரி அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிற நிலைமை. இந்த சூழ்நிலையிலே வலதுசாரி ஆதரவு அல்லது அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தால் பாஜகவுக்கு போகக்கூடும் என்று கருதிய வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடும் என்று இப்பொழுதைய கருத்து கணிப்புகள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பம் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அரசியல் களத்தை இந்த விஷயம் புரட்டி போடும் என்ற ரீதியிலே பலரும் சொல்லுகிறார்கள். அகைன் ஆங்கிலத்தில் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் காஷன்னு சொல்லுவோம். இது நடக்குமா நடக்காதா, இது முற்றிலுமாக பொய்த்து போக கூட வாய்ப்பு இருக்கிறதா, அப்படி பலரும் சொல்லலாம். உதாரணத்துக்கு விஜய் வந்து 18-25% வாக்குகள் பெறுவார், 18-25% வாக்குகள் பெறுவாருங்கிற ஒரு கணக்கிலே தான் பல மீடியாக்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஹைப் பண்ணிட்டு இருக்கின்றன. விஜய் வந்து வரலாறு படைப்பார் என்று பேச தொடங்கியிருக்கின்றன. அந்த கால்குலேஷன்ஸ் ஏற்கனவே இருக்கும் பொழுது இந்த ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர், அதாவது அண்ணாமலை ஆதரவு வாக்குகள் அண்ணாமலை விலக்கப்பட்டு விட்டதால் பாஜகவுக்கு பதிலாக அல்லது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போகின்றன அப்படிங்கிற ஓரளவுக்கு சொன்னப்பானால் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி இருப்பது கட்டாயம் அரசியல் களத்தை வந்து இங்கே புரட்டி போடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. உண்மையில் சொன்னப்போனால் இங்கே இருக்கிற ஒரு சில செஃபாலஜிஸ்ட் பயன்படுத்தும் வார்த்தை வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சுனாமி அல்லது பொலிட்டிக்கல் எர்த்குவேக், எலக்ட்ரல் எர்த்குவேக், ஒரு தேர்தல் பூகம்பமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அகைன் இவங்க எல்லாமே வந்து பெரிய அளவில் ஹைப் பண்ணுறாங்கிற சந்தேகமே கிடையாது. விஜய்க்குன்னு வந்து அந்த ஒரு மார்க்கெட்டிங் பின்னணி அதை விஜய்க்கு வந்து மார்க்கெட்டிங் புஷ் பெரிய அளவில் இருக்கிறது. கட்டாயம் வந்து ஒரு சில தனியார் நிறுவனங்கள் விஜயுடைய மார்க்கெட்டிங்கை ஹைப் பண்ணிகிட்டு இருக்கின்றன. இதெல்லாம் சந்தேகமே கிடையாது. ஆனால் எல்லா அரசியல் கட்சியுமே அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. திமுக வந்து பென் நெட்வொர்க் என்ற நிறுவனத்தை பயன்படுத்தி இருக்கிறது. அதிமுகவுடைய கேம்பெயினில் இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு சுரத்தி இல்லை என்பது உண்மை. பாஜகவை பொறுத்தவரை தேசிய அளவில் அவங்க வந்து தேசிய தேர்தல்களை பயன்படுத்துகிறாங்க. மாநில தேர்தலில் இப்போது அதிமுகவோட கூட்டணி இருப்பதால் அவங்களுடைய நகர்கள் வந்து அதிமுகவுக்கு நெருங்கியே இருக்கின்றன என்பதை தெளிவாக நயினார் சொல்லியிருக்கிறார்.
ஆக பெரும்பாலும் இந்த தமிழகம் சார்ந்த தமிழகத்தை அடிப்படையாக கொண்ட பல செஃபாலஜிஸ்ட் சொல்லுவது தெளிவாக சொல்லி வருவது இப்போ சமீப நாட்களில் என்னன்னு சொன்னால், அண்ணாமலை பாஜகவிலிருந்து பாஜக பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டது அல்லது நீங்கியது பாஜகவுக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்லுவது மட்டுமல்லாமல், அந்த பின்னடைவால் மிகப்பெரிய லாபம் இங்கு அடைவது வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயம் வெளியிலே வந்து இருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அலசிட்டோம். வலதுசாரி சிந்தனை உள்ள வாக்குகள், வலதுசாரிக்கு போகக்கூடிய வாக்குகள், திமுக எங்களுக்கு வேணாம், அதிமுக எங்களுக்கு வேணான்னு நினைத்து அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு போகக்கூடிய வாக்குகள் வந்து அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லை என்பதாலே இவர்களுக்கெல்லாம் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் அதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அகைன் நம்ம பலமுறை சொன்ன மாதிரி இது நடந்தது என்று சொன்னால் உறுதியாக அரசியல் வரலாற்றிலே வந்து ஒரு பெரிய திருப்புமுனையாக விஜயுடைய கட்சிக்கு இருக்கும். அதே சமயம் இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஹைப்பாக இதெல்லாம் வந்து கதைகளை உருவாக்குகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை ஃபேக்டர் வந்து இப்படி விஜய்க்கு ஆதரவாக போகிறது என்று சொன்னால் உறுதியாக தேசிய பாஜக தலைமை ஒரு சூசைடல் மூவ் அப்படிங்கிறத தான் எடுத்திருக்காங்க. ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்சியை வந்து தங்களை சிதைத்துக் கொள்வது. அந்த விதமான திசையில் தான் அமித்ஷா போன்றவர்களும் சென்று விட்டார்களோ என்று கட்டாயம் 2026க்கு பிறகு பாஜக சிந்திக்கும், அப்படி சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு சுவாரஸ்யமான கருத்தை பற்றி உங்கள் வியூஸ் என்னென்னு போடுங்க. இப்படி நடக்க சாத்தியம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒன்று வந்து விஜயோடைய ஓட் பேங்க் 18% பெறுவார், 25% பெறுவார், அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அண்ணாமலை இல்லாததால் அண்ணாமலைக்கு போக வேண்டிய வாக்குகள், பாஜகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் இனிமேல் விஜய்க்கு போகும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நீங்கள் நம்புகிறீர்களா அப்படிங்கிறதை பதிவு பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இந்த ஒரு சுவையான கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் வேறொரு சுவையான கண்ணோட்டத்துடன் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.